வணக்கம் மக்களே. அதாவது இவ்வளோ நாளாக நம்ம கிட்ட நண்டு கதையை ஒரு தப்பாகவே சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, அதாவது ஒரு வாளிக்குள்ளே ஒரு 10 நண்டை விட்டாங்கன்னா, அந்த 10 நண்டில் ஒவ்வொரு நாட்டு நண்டும் இருக்குது. அதில் முதல்ல கேரளா நண்டு வெளியில் வந்துச்சான். ரெண்டாவது ஆந்திரா, கர்நாடகா, ஆசாமு, குஜராத்து அந்த மாதிரி நண்டுங்க எல்லாமே வெளியில் வந்துச்சான். நம்மளோட தமிழ்நாட்டு நண்டு மட்டும் வெளியில் வர முடியலையாம். எதனாலன்னு கேட்டால், நம்ம தமிழ்நாட்டு நண்டு வெளியில் வர்றது இன்னொரு நண்டுக்கு பிடிக்கலையாம். அது எந்த நாட்டு நண்டு? அதுவும் இவங்கள கேட்டால் தமிழ்நாட்டு நண்டு தான். நம்ம தமிழன் வளர்கிறது தமிழனுக்கே பிடிக்கல, அதனால தான் அப்படின்றாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம தமிழனா இந்த தெலுங்குக்காரனுங்கெல்லாம் கலந்துட்டு இருக்கிறானுங்க. இவன் தெலுங்கு, இவன் தமிழன்லாம் தெரில. நம்மளும் சாதாரணமாக ஜாலியாக தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் பழகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா தான் தெரியுது, அவங்க ஆளுங்க வரும்போது அவன் தெலுங்கில் பேசுகிறான். அப்போ தான் அடப்பாவி, இவன் இப்படி பேசியிருந்தான், இப்போ தான் இவன் இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும். இதுலேருந்து என்ன புரியுது? நம்ம தமிழ்நாட்டு நண்டை தமிழ் நண்டு பிடிச்சிக்கல, நம்ம கூடவே சதி பண்ணணுன்ட்டு ஒரு நண்டை உள்ளே விட்டு போயிருக்கிறானுங்க. அந்த நண்டு தான் சதி பண்ணி நம்ம தமிழ்நாட்டையே கெடுக்குது. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் தமிழனுக்கு அங்கே வேலையே இல்லை. எதில் போனாலும் இந்த தெலுங்கு கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே நீங்களாம் லோக்கலாக சர்வே கூட எடுத்து பாருங்கள். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் தெலுங்கு கூட்டங்க தான் அதிகமாக இருக்குது. தமிழனை ஜாதி வாரியாகவும் இன வாரியாகவும் பிரித்து நம்மளுக்குள்ளே கோல் மூட்டி விட்டு அவனுங்க அழகாக உள்ளே பூந்துடுறானுங்க, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி. முதல்ல இந்த தெலுங்கு கூட்டத்தை தான் நம்ம தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு தோற்றணும். அப்போ தான் தெரியும் இந்த நண்டு கதையை மாற்றி எழுத முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் தமிழ்னு சொல்லிங்கன்னு இந்த தெலுங்கு கூட்டம் தான் தமிழ்நாட்டை ஆண்டுன்னு இருக்கும். தலையெழுத்து எப்போ தான் மாறுமோ தெரியலை. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அவரை கொடி அந்த பந்தலையே நாசம் பண்ணிடும், ஒரு கவரை ஊரையே நாசம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கொடினா நம்ம அவரைக்காய் சாப்பிட்றோம்ல, அந்த ஒரு கொடி ஒரே ஒரு செடி ஒரு விதையை வச்சாலும் அந்த பந்தல் முழுக்க அது பரவிடும். அதே மாதிரி தான் ஒரே ஒரு தெலுங்கன் ஒரு ஊரில் இருந்தான்னா கூட அந்த ஊரையே கோல் மூட்டி கெடுத்துருவான். அதுதான் அப்பயே இந்த பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க போல். அவரை பந்தலை கெடுக்கும், கவரை அந்த ஊரை கெடுக்கும் அப்படின்ட்டு.